ஹாய், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஹனாய் சிட்டியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நிங் பின் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதை வந்து ஹேலாங் பே ஆஃப் நிங் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒரு பெரிய ரிவர் ஓடுது, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ரைஸ் பேடி ஃபீல்ட்ஸு. அங்கே வந்து பக்கத்தில் வந்து மெக்காவ் அப்படின்னு ஒரு கேவ் இருக்கான். அந்த கேவ் போகிறதுக்கு 500 ஸ்டெப்ஸ் ஏறணும். ஸ்டெப்ஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ மேலே ஏறினா தான் தெரியும். மேலே ஒரு ட்ராகன் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது போல இருக்குது. அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது தான் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. நம்ம டூர் ஆப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஏறிட்டு கீழே இறங்குறவங்களுக்கு ஏதோ ப்ரைஸ்லாம் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பார்ப்போம். லோட்டஸ் லேக், தாமரை குளம். இந்த பக்கம் ஏதோ பேர்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு கேஜ் அடித்து வச்சுருக்காங்க. பறவை வளர்க்குறாங்களா இல்லை வந்து தங்கிட்டு போகுமா? ஆமாம், ஓப்பனாக தான் இருக்குது. வந்து இருந்துட்டு போகிறதுக்காக செஞ்சுருக்காங்க. ஆனால் அதில் பேர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பக்காவாக நியூ இயருக்கு ரெடியாக வராங்கப்பா. எங்கே போனாலும் 2025. நம்மளாம் நியூ இயரை முடிச்சிட்டோம், இவங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, தென் மழை ஏறும் பொழுது வீடியோவாக என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாய், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நிங் பின் அப்படின்னு ஒரு ஏரியா. ஆனால் பக்கத்தில் த லையிங் ட்ராகன் மவுண்டெயின், இங்கே தான் வந்திருக்கோம். இது ஹனாய் சிட்டிலேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மொத்தம் வந்து 500 ஸ்டெப் இருக்கான் ஏறுறதுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்து பாறையில் கிளைம் பண்ணோன்னா அந்த லையிங் ட்ராகன்கிட்ட போனோன்னா ஒரு பனோரமிக் வியூ கிடைக்குமா இந்த நிங் பிங் ஏரியாவை வந்து பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குதுன்னு மேலே ஏறி ட்ரை பண்ணுவோம். 500 ஸ்டெப்பையுமே வீடியோ எடுக்கத்தோம்னா ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்கும் போர் அடிக்கும். அதுக்கு இடையில் ஒரு சின்ன தகவல். வியட்நாமிஸ் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துலேயும் 1000த்துலேயும் தான் இருக்கும். ஸோ எப்பயுமே இவங்க வந்து 120 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1,20,000, 12ன்னு சொல்கிறாங்கன்னா 12,000. ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு 3 சைபர் கட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வரும்போது அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க.